உங்களுக்கு ஒரு உரிமை. நீங்கள் ஒரு பெண்ணாக இருந்தால் கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்க, ஒரு ஆணாக இருந்தால் கல்யாணம் பண்ணி ஃபேமிலி ஆகிறீங்க. ஆனால் எங்களுடைய ஃப்ரீடம், எங்களுடைய உரிமையை நீங்கள் தயவு செய்து எங்களுக்கு கொடுத்துருங்க. மீனாட்சி, காமாட்சி, காசி விசாலாட்சி, கருமாரியம்மன், ஆதிபராசக்தி. எங்க கோயில் ஃபங்க்ஷன்ல நாங்கள் இந்த மாதிரி பண்ணுறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வணக்கம், உங்க பேர் என்ன? ஷியாமலா. ஓகே, இந்த ஷோல இன்னைக்கு பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கீங்க, மிஸ் கோவகம் 2024. எவ்வளவு ஹாப்பியா இருக்கு இந்த மொமெண்ட்? ரொம்ப ஹாப்பியா இருக்கு. நான் தொடர்ந்து ஒரு 4 வருஷமா இந்த ஷோல டான்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். ராஜமாதங்க கலைக்குழு நம்மளுடைய டீம் அப்படியே இந்த இடத்துல டான்ஸ் பண்ணியிருக்கோம். ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்குது. ஓகே, இந்த வேஷங்கள் பத்தி சிறிய வார்த்தைகள் சொல்லுங்க. அதாவது அந்த காலத்துல ஆதிபராசக்தி மூவில வந்து பத்மினி அம்மா வந்து நடிச்சிருப்பாங்க. இந்த நானும் ஆட்சி செய்து வரும் மீனாட்சி, காமாட்சி, காசி விசாலாட்சி, கருமாரியம்மன், ஆதிபராசக்தி. இந்த சாங் வந்து எங்களுக்கு பண்றத ரொம்ப ஹாப்பியா இருக்கும். உங்க பேர் என்னம்மா? என் பேர் மதுஸ்ரீ. ஓகே, எவ்வளவு ஹாப்பியா இருக்கு இந்த மொமெண்ட் உங்களுக்கு? சந்தோஷமா இருக்கு, ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எங்களுக்கு இந்த மேடையில் வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இதே போன்று வருட வருடம் எங்கள் கலை நிகழ்ச்சி நடக்கும். சந்தோஷமா இருக்கு. எல்லாரோட மூஞ்சிலையும் பாத்தீங்கன்னா அம்மன் ரூபத்துல எல்லாருமே இருக்கீங்க. இந்த போட்டோஸ் எல்லாம் பாத்துட்டு இருப்போம்ல, அந்த மாதிரி தான் எல்லாருமே காட்சி கொடுத்துட்டு இருக்கீங்க. இருந்தாலும் அது வந்து நாங்க வந்து கலையை வந்து கலையா மதிக்கிறோம். நாங்க இப்ப மீனாட்சினா மீனாட்சி, காமாட்சினா காமாட்சி, எல்லா காஸ்டியூம்லாம் ரெடி பண்ணி அந்த அம்மன் என்ன வேடமோ அந்த வேடத்தை போய் நாங்க மேக்கப் பண்ணி எங்களோட ஒர்க்கே அதான். உங்களோட இதுவே தொழிலே இந்த மாதிரி விஷயம். எங்களோட ஒர்க்கே. நீங்க உங்களோட வேடம் பத்தி 2 வார்த்தைகள். உங்க பேர்? தேன்மொழி என் பேரு. நான் போட்டிருக்கிற வேஷம் காமாட்சி. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எப்படின்னா எங்க கோயில் ஃபங்க்ஷன்ல நாங்க இந்த மாதிரி பண்றது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த மாதிரி ஒரு பார்வையில பார்க்கும்போது மக்களுக்கு ரொம்ப ஹாப்பியா ரொம்ப அவங்க வந்து ஒரு தெய்வீகமா நம்ம வந்து டிவியில பார்த்துருக்கலாம், எங்க பார்த்துருக்கலாம். நேர்ல வந்து இவ்வளோ மேக்கப் பண்ணி ஒரு அம்மன் வராங்கன்னா அது ரொம்ப ரொம்ப எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க. எவ்வளவு நேரம் ஆச்சு நீங்க இந்த மேக்கப் பண்ண? மேக்ஸிமம் 1/4 மணி நேரம். 1/4 மணி நேரத்துல ரெடி ஆயிடும். ஆமா, 1/4 மணி. நாங்க எல்லாமே ஒரு 1/4 மணி நேரத்துல எல்லாம் மேக்கப் பண்ணுவோம். எல்லாமே 15 மினிட்ஸ்ல. ஆமா, எல்லாருமே அவங்கவுங்களே எல்லாமே மேக்கப் பண்ணிக்குவாங்க. ஓகே, அவங்கவுங்களே எல்லாரும் காஸ்டியூம் ரெடி பண்ணிக்குவாங்க. ஏன்னா நாங்க இந்த துறையை தேர்ந்தெடுத்தோன்னா எத்தனையோ எங்களை பத்தி சமுதாயம் இன்னமும் வந்து தாழ்த்திட்டு தான் போயிட்டு இருக்கு. அந்த தாழ்த்தப்பட்ட அந்த சமுதாயத்துல எங்க இந்த மாதிரி வந்தாதான் வெளியில வர முடியும் அப்படின்னு ஒரு கிராமிய துறையை தேர்ந்தெடுத்து நாங்க இதை சூஸ் பண்ணி நான் ஒரு 20 வருஷமா ஆடிட்டு இருக்கேன் கிராமியத்துறையில. அதனால வந்து இந்த மாதிரி எங்களை பார்த்தாங்கன்னா மக்கள் வந்து ரொம்ப வரவேற்பாங்க. மற்ற உடையில பாக்குறதும் இந்த மாதிரி உடையில எங்களை பார்த்தாங்கன்னா அரவணைப்பாங்க, அன்பு இருக்கும் அந்த இடத்துல, தெய்வம்னு நினைச்சு வழிபடுவாங்க. அதனால இந்த நாங்க மேக்கப் பண்ணி சூஸ் பண்ணிருக்கோம். உங்களுக்கு என்ன ஆகணும்னு ஆசை இருந்துச்சு? எனக்கு ஆர்வமே டான்ஸ் தான். எனக்கு தொடர்ந்து 20 வருஷமா டான்ஸ். நான் ஒரு கிளாசிக்கல் டான்சர். நான் வந்து இப்போதான் ரீசனா கடலூர் மாவட்டத்துல கலை வளர்மணி வாங்கியிருக்கேன், டாக்டர் பட்டம் வாங்கியிருக்கேன், கின்னஸ் வாங்கியிருக்கேன், உலக சாதனை விருது வாங்கியிருக்கேன், பாண்டிச்சேரியில நேஷனல் விருது வாங்கியிருக்கேன். ஒரு 20 வருஷமா ஒரு திருநங்கையில ஒரு 20 திருநங்கையில முன்னேற்றி விட்டு ரொம்ப ரொம்ப ஒரு முன்னேறிட்டு நல்லா வந்துட்டு இருக்காங்க. ஓகே, இவ்வளவு அழகா சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க. உங்களோட சிரிப்புக்கு பின்னாடி நிறைய கஷ்டங்கள் இருக்கு. அதெல்லாம் நீங்க எப்படி கடந்து வந்தீங்கம்மா? எல்லாத்தையும் கடந்துதான் வர முடியும். சாதா இருந்தாலும் இந்த கலைத்துறையில இருக்கிற சில ஒரு கஷ்டங்கள் இருக்கு பாரு, அது ரொம்ப 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 கஷ்டம். ஒரு கல்லை எடுத்து செதுக்குனா ஒரு சிற்பமாகுமோ அந்த மாதிரிதான் நாங்க கல்லா இருந்து ஒரு வழியை அனுபவிச்சு ஒரு உங்களோட சிற்பி யாருமா? உங்களை செதுக்குனது யாரு? நாங்களே தான். ஓகே, நாங்களே தான் செதுக்கிறோம், நாங்களே தான் வந்து சிற்பமா இருக்கிறோம். இவ்வளவு விஷயம் நடந்தாலுமே மக்கள் இந்த விஷயம் மட்டும் மாத்திக்கோங்க, இந்த பார்வையில இருந்து வெளியே வாங்க அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு கோரிக்கை இருக்கும். எங்களை தப்பான கண்ணோட்டத்துல பார்க்காத இருந்தா போதும். ஓகே, அதான் மெயின். ஏன்னா இப்ப நாங்க சாதா நடந்து போறோம்னா ஒரு இடத்துல வந்து நிறைய விஷயங்கள் நடக்குதுதான். ப்ராசஸ் போற ஒரு திருநங்கைகள் இருக்கிறாங்க, பேக்கிங் போற திருநங்கைகள் இருக்காங்க. சில திருநங்கைகள் அதெல்லாம் போக மாட்டாங்க. ஆனா சில வழிகட்டாயமா வாலண்டியா வந்து தள்ளப்படுறாங்க. அது யாருன்னா இந்த சமுதாயம் தான் எங்களை தள்ளப்படுது. வேணான்னு போனாலும் புடிச்சு இழுக்கதான் படுறாங்க இந்த சமுதாயம். உங்களோட வேடம் பத்தி நீங்க சிறிய வார்த்தைகள்மா. என்னுடைய வேடம் வந்து கருமாரியம்மன். சொல்லுங்க. ஸ்ரீதேவி கருமாரியம்மன். ஓகே, நீங்க ரெடி ஆகிறதுக்கு 15 மினிட்ஸ் தான் ஆச்சா? இதே 1/4 மணி நேரம் 1/2 hour தான் ஆகும். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் போன வருஷமும் வந்து ஆடினேன், அப்பயும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இந்த வருஷமும் கூப்பிட்டதே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதே மாதிரி கூப்பிட்டுட்டு இருந்தா இன்னும் சந்தோஷமா இருக்கும். அவ்வளவுதான். எனக்கு கடைசி வரையும் என் வாழ்க்கை முழுக்க டான்ஸ் ஆடிட்டே இருக்கணும்ன்றது தான் எனக்கு ஆசை, வேற எதுவுமே இல்லை.
இப்ப இருக்கிற மொமெண்ட் ஜாலியா என்ஜாய் பண்றீங்க, மகிழ்ச்சியா ஜாலியா இருக்கு. டேங்க்ஸ் ஒன்று இருந்தா போதும், இது வச்சே நான் வந்து வாழ்க்கையை ஓட்டிடுவேன். எனக்கு இதே ரொம்ப பிடிச்சிருக்கு. இன்னைக்கு நான் இந்த அளவுக்கு நிக்கிறேன்னா காரணம் எங்க அம்மா ஷாம்லா அம்மாவும் அம்மாவும் தான். நன்றி, உங்களுக்கு ஒரு பெரிய நன்றி. அறிமுகம் ஏன்னா இவங்க தான் எங்களோட குரு. எங்க எல்லாத்துக்கும் வழி காமிச்சு நாங்களாம் எப்படியோ போக இருந்தது இப்படி இருக்கணும், இதுதான் இந்த மாதிரி ஸ்டேஜுக்கு ஏற்றி என்னை அழகப்படுத்தி பார்த்தது எங்க அம்மா ஷாம்லா அம்மாவும் ஸ்டெல்லா அம்மாவும் தான். ரொம்ப ரொம்ப அவங்களுக்கு ரொம்ப நான் அந்த இடத்துல நன்றி சொல்றேன். எங்களுக்கு நாங்களே தான் ஊக்கம் கொடுத்துக்கணும். பெத்தவங்க உதறி தந்தாலும் நாங்க உதறி தள்ள முடியாது. ஒரு இடத்துக்கு அனுப்பினா அந்த இடத்துல சேஃப் இல்லைன்னு எனக்கு தெரியும். அதனாலதான் நான் பட்ட இந்த இந்த கலையை என்ன சார்ந்த திருநங்கைகளுக்கு நான் கற்றுக் கொடுக்கணும்னு சொல்லி தான் இன்னைக்கு 20 திருநங்கைகளுக்கு கற்றுக் கொடுத்து இன்னைக்கு அவங்கவுங்க ஒரு டீம் வளர்த்து இன்னைக்கு அவ்வளோ பெரிய ஆளாக இருக்காங்க. எந்த ஒரு பேக்கிங் போகிறதுக்கு கூட ப்ராசஸ் கிடையாது. அவங்கவுங்க சுயமா எல்லாருமே விருது வாங்கியிருக்கிறாங்க. அதனால நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். எனக்கான ஒரு என்ன சொல்றது, எனக்கு வந்து இது எல்லாமே முடிஞ்சிருச்சு. நான் இதெல்லாம் கடந்துட்டேன், எனக்கு போதும். ஏன்னா என்னோட பேர் சொல்றதுக்கு தான் என் பொண்ணு சொன்ன மாதிரி என்னோட பேர் அழகா பேசிருந்தீங்க. ரொம்ப தேங்க்யூ.